சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே ரோஹிணி மனோஜ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எப்படியாவது 30 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணி உன் அப்பா கிட்ட கொடுத்துடணும். அந்த ஜீவா கொடுத்த அந்த பணத்தை அப்படியே விஜயாத்த கிட்ட கொடுத்துருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. எப்போ பார்த்தாலும் உன் மாமா கிட்ட பணத்தை வாங்கி கொடு, உன் அப்பா எப்போ வெளியில் வருவாருன்னு என்ன கேள்வி கேட்குறாங்க. நான் உனக்கு நல்லது தானே மனோஜ் செஞ்சேன், ஆனால் உன் அம்மா ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மீனா முத்துவும் எப்போ பார்த்தாலும் நம்மளை அவமானப்படுத்தணும்னு அந்த 30 லட்ச ரூபா பணத்தை பற்றியே பேசி இப்போ நீ அந்த கடைக்கு ஓனர் ஆகக்கூடாதுன்னு வேணும்னே உன் அப்பாவை அந்த கடைக்கு ஓனர் ஆக்கிட்டாங்க. போதாததுக்கு அங்கே சந்தோஷ் சார் வந்து எல்லாரும் முன்னாடி உன்னை அவமானப்படுத்திட்டு போயிட்டாரு. என்ன செய்யனே தெரியல. எப்பயுமே இந்த வீட்டில் யாரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டில் மட்டும் இல்லாமல் இப்போ உன்னுடைய அந்த கடையிலையும் வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. ஓனராக இருந்த நீ இப்போ ஸ்டாஃபாக வேலை செஞ்சிட்ருக்க. எனக்கும் கடையிலையும் மரியாதை இல்லை, இந்த வீட்லேயும் எனக்கு மரியாதை இல்லை. நாம் நினச்ச மாதிரியே இந்த வீடு வாங்கணுன்ற ஆசையெல்லாம் நமக்கு இருந்திருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு உங்கள் அப்பா சொன்ன மாதிரியே பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அப்புறமா வீடு வாங்கியிருக்கணும். இப்போ பாரு, வீடு வாங்கணும்னு நீ ஆசைப்பட்ட, அதனால தான் இப்போ நாம் தலை குனிஞ்சு நிற்கிறோன்னு சொல்ல அதுக்கு உடனே மனோஜ் சொல்கிறாரு, என்ன ரோஹிணி பேசுகிற? என்னவோ நான் மட்டும்தான் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரியும் நீ வீடே வாங்க வேண்டாம், ஒத்துமையாக எல்லாரும் இதே வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். நீயும் அந்த பெரிய வீட்டை பார்த்து ஆசைப்பட்டல, நாம் அதே வீட்டுக்கு போயிடலாம், இந்த வீட்டில் இந்த சின்ன வீட்டில் இருக்கக்கூடாது, மீனா முத்து இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னியே. இப்போ என்ன ஏதோ நான் மட்டும் தப்பு செஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்? முதல்ல 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாத்தின அந்த கதிரை கண்டுபிடிச்சி அந்த பணத்தை வாங்கணும். உடனே அதை சந்தோஷ் சாருக்கு கொடுக்கணும். அப்போ தான் கடையை நல்லபடியாக நடத்த முடியும். மறுபடியும் சப் டீலர்ஸ் நம்மக்கிட்டேயே பொருள் வாங்க வருவாங்க. இல்லை நான் ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு அப்புறம் என் மேலே தப்பு இருக்குன்னு மறுபடியும் சந்தோஷ் சார்கிட்ட சொன்னால் கிடைச்ச டீலர்ஷிப்பும் இல்லாமல் போயிடும். அப்புறம் நான் எந்த வேலையும் செய்ய முடியாமல் போயிடும் ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே ரோஹிணி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இப்போ ரொம்ப தெளிவாக பேசுகிறியே, வீடு வாங்க வேண்டான்னு நீ சொல்லியிருந்தா கண்டிப்பாக வீடு வாங்கணும்னு நான் சொல்லியிருக்க போகிறேன்னா என்ன? நீயும் உன் அம்மாவும் ஆசைப்படுறதுக்கு தான் அளவில்லாமல் ஆயிடுச்சு. இப்போ கூட நீயும் தான் ஜீவாவோட பணத்தை எடுத்து கடையை ஆரம்பிக்கலான்னு யோசிச்ச. ஆனால் செஞ்ச தப்பெல்லாம் என் பக்கம் தான் இருக்குன்னு உன் அம்மா எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்துகிறாங்க. உனக்கு நல்லது செஞ்ச நான் தான் இப்போ தலை குனிஞ்சு நிற்கிறேன். ஆனால் நீ என்னடானா என்னவோ வீட்டை வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்ட மாதிரியும் இந்த பணம் என்னால் தான் அந்த கதிர் எடுத்துகிட்டு போன மாதிரியும் பேசிகிட்டு இருக்க. உனக்கும் உன் அம்மாவுக்கும் நான் நல்லது செஞ்சா அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. இதுக்கு தான் நான் என் பார்லரை பற்றி மட்டும் யோசிச்சிருக்கணும். என் வேலையை மட்டும் செஞ்சுருந்தா நான் எதுக்கு உனக்கெல்லாம் பணத்தை வாங்கி கொடுக்கணும் என் மாமா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்ல, ரோஹிணி அம்மா சொல்லிட்டாங்க, என்னாலும் சரி உன் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி முதல்ல பணத்தை வாங்குற வழியை பாரு அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது மனோஜ் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டு ரோஹிணிக்கு ரொம்பவே கோபம் வருது. ரோஹிணியும் மனோஜும் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அந்த சமயம் மீனா எல்லாருக்கும் சாப்பாடை பரிமாறுறாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு இருந்த மனோஜும், அம்மா என்னம்மா சாப்பாடு இது, வாயில் வைக்க முடியல, சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன் மீனா, சமைக்கிறத விட உங்களுக்கு என்ன பெரிய வேலை? என்னவோ பூ விற்று நீங்கள் நிறைய சம்பாதிக்கிற மாதிரி வீட்டு வேலையை ஒழுங்காக பார்க்க முடியாதா? இந்த சாப்பாடை சாப்பிடவே முடியல, எப்பயுமே ஒரே மாதிரி சமைக்கிறீங்களே அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோபமாக மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த உடனே முத்து சொல்கிறாரு, என்ன உன்னை நாங்கள் எல்லாரும் கேள்வி கேட்ட உடனே நீ இதுதான் சரியான சமயம்னு சாப்பாடு சரியில்லைன்னு சொல்கிறியா? ஏன் ரவி, சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்க அதுக்குடனே ரவியும் ஸ்ருதியும் ரொம்ப அருமையாக இருக்குது, மீனா சமைக்கிற சாப்பாடை யாராவது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா? வேணும்னே தான் மனோஜ் இப்படி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. அதுக்குடனே முத்துவும், மனோஜ் நான் சொல்கிறேன், நீ தப்பாக நினைக்காத, அப்பாவோட பணத்தை திருப்பி தராமல் இப்படி சாப்பாடை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க, அதுவும் மீனாவை இப்படி ஏதாவது திட்டணுன்றதுக்காகவே பேசுகிறியே, உனக்கெலாம் அசிங்கமாக இல்லை? முதல்ல பணத்தை திருப்பி கொடு, அதுக்கப்புறமா சாப்பாடை பற்றி பேசு. அது மட்டும் இல்லை, மீனா போன போதும் தான் உங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்குறா, அவளுக்கு இப்படி வேலை செய்யணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா மீனாவும் இந்த வீட்டோட மருமக தான். ஏன் உன்னுடைய பொண்டாட்டியை சமைக்க சொல்ல வேண்டிதானே? ரோஹிணியால் சமைக்க முடியாதா என்ன? கல்யாணம் பண்ண தெரிஞ்ச ரோஹிணிக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னால் அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஏன் பார்லலம்மா, மனோஜுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சமைச்சு கொடுக்க வேண்டியதானே? ஏதோ மீனா தான் எல்லா வேலையும் செய்யணுன்ற மாதிரி இந்த மனோஜ் பேசிகிட்டு இருக்கான். வேணும்னா சாப்பிட சொல்லுங்கள், பிடிக்கல அப்படின்னா வெளியில் போய் சாப்பிட்டுக்கோங்க. இங்கேருந்து தேவையில்லாமல் மீனாவை ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி சொல்கிறாங்க, உனக்கு பிடிக்கலன்னா எந்திரிச்சு போக வேண்டியதானே? ஏற்கனவே முத்து மீனா முன்னாடி அவமானப்பட்டு நின்னது போதாதுன்னு இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்க. நீ சாப்பிடலனாலும் பரவாயில்ல, யாரை பற்றியும் எதுவும் பேசாத அப்படின்னு ரோகிணி வந்து மனோஜை திட்டுறாங்க. மனோஜ் வந்து இப்படி அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறத பார்த்த விஜயா சொல்கிறாங்க, மீனா
எனக்கும் அப்படிதான். இந்த சாப்பாடே பிடிக்கல. வாய்க்கு ருசியா சமைக்க தெரியாதா உனக்கு? உங்க வீட்ல என்ன உங்க அம்மாவா சமைச்சு குடுத்தாங்க? வீட்டு வேலையெல்லாம் நீ தானே பார்த்த. அப்புறம் இங்க வந்து ஒரு வேலையும் ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிற. இனி மனோஜுக்கு பிடிச்ச மாரி கேட்டு சமைச்சு குடு. இல்லன்னு வையி அவ்வளவுதான் அப்படின்னு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மீனா சொல்றாங்க. அத்தை, எனக்கு தெரிஞ்சத எனக்கு பிடிச்சத நான் சமைச்சு வைக்கிறேன். வேணும்னா எல்லாரும் சாப்பிடுங்க. வேண்டானா என் வீட்டுக்காரர் சொன்ன மாரியே ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. இல்லனா நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் நான் செய்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லி காமிச்சு திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. எனக்கு நீங்களாம் பேசுகிறத சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு மீனா சொல்ல, என்ன இந்த மீனா வர வர முத்து இருக்கிற ஒரு முத்து இடம் கொடுக்கறதுனால எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கா. இந்த ரோஹிணியாக இருக்கட்டும், ஸ்ருதியாக இருக்கட்டும், எல்லாரும் நம்ம பக்கம் இருக்கணும். இந்த மீனா பக்கம் போயிட்டா அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, இங்கே ஸ்ருதியும் சரியாக சொன்னீங்க மீனா. இங்கே விஜயாத்தை உங்ககிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசுனாங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு விஜயாவை பார்த்து முறைக்கிறாங்க ஸ்ருதி. அங்கே வந்து அண்ணாமலை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. ஏன் விஜயா, மீனா சமைச்சு கொடுக்கறதே பெருசு. இதை ஏதாவது சொல்லி மீனாவை ஏன் திட்டிக்கிட்டு இருக்க? உன்னால் மனோஜும் சாப்பாடு சரியில்லை, ருசியாக இல்லைன்னு சொல்கிறான். ஏன் மனோஜ், அங்கே தான் ரோஹிணி இருக்கால்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி ரோஹிணி கிட்ட சொன்னால் அவள் சமைச்சு தர மாட்டாளா? மீனா முத்துவுக்கு சமைக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒவ்வொருத்தரையும் நல்லா கவனிச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு வெளியில் அவளுக்கு பிடிச்ச வேலையும் செஞ்சு சம்பாதிக்கிறா. ரோஹிணி ஸ்ருதி எப்படி வெளியில் போய் சம்பாதிக்கிறாங்களோ அதே மாதிரி தானே மீனாவும் வீட்டுக்காக சம்பாதிச்சு பணத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கா. ஆனால் நீ என்னடானா மீனா சமைக்கிறதுக்கு மட்டும்தான் வீட்டில் இருக்கிற மாதிரி பேசுகிற. வேணும்னா உங்கள் அம்மாவை சமைச்சு தர சொல்லு. இல்லை ரோஹிணி, நீயே மனோஜுக்கு தேவையானதை சமைச்சு கொடு. அதை விட்டுட்டு வீட்டில் இருக்க யாரும் மீனாவை கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. புரியுதா விஜயா? உன் பையன் மனோஜுக்கும் முதல்ல இதெல்லாம் சொல்லி கொடு. உன்னால தான் விஜயா மனோஜ் திருந்தவே மாட்டிக்கிறான். சாப்பாடுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அவன் பார்க்குற அந்த வேலையிலையும் அவன் செஞ்சுருந்தா சந்தோஷ் சார் முன்னாடி இவன் அவமானப்பட்டிருக்க மாட்டான். அங்கே வந்த சப்டீலர்ஸ் எல்லாரும் இந்த மனோஜை பற்றி என்ன சொன்னாங்கன்னு கேட்டல. பணத்தை வாங்கிட்டு எங்களை ஏமாத்திரலாம் நினச்சிங்களான்னு கேள்வி கேட்குறாரு. ஏதோ சந்தோஷ் டீலர் நம்ம குடும்பம் மேலே இருக்கிற பாசத்தால் அந்த டீலர்ஷிப்பை கேன்சல் செய்யாமல் விட்டார். இல்லைனா உன் பையன் மனோஜோட நிலைமை என்ன இருக்கும்? படிச்சிருந்தா பத்தாது மனோஜ், புத்திசாலித்தனமாகவும் திறமையாகவும் வேலை செய்ய கற்றுக்கணும். அதை விட்டுட்டு சாப்பாடு சரியில்லைன்னு குறை பேசிகிட்டு இருக்க. முதல்ல இங்கேருந்து எந்திரிச்சு போ அப்படின்னு அண்ணாமலை திட்டிடுறாரு. ரோஹிணியும் மனோஜும் மீனாவாலையும் இவங்க அண்ணாமலை பேசின பேச்சாலையும் சாப்பிடாம அவமானப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்கிற விஜயா மனோஜுக்கு எப்படி உதவி செய்யன்னு தெரியல. என் பையன் மனோஜ் ரொம்ப அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கான். இந்த ரோஹிணியை பணத்தை ஏற்பாடு பண்ண சொன்னா அவளும் அமைதியாக இருக்காளே அப்படின்னு கோவத்தில் இருக்கிற விஜயா பார்வதியை பார்க்க அவங்க வீட்டுக்கு போறாங்க. விஜயாவை பார்த்த பார்வதியும், என்ன விஜயா, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா இருந்தா தானே என்னை பார்க்கவே வீட்டுக்கு வருவ. நீ சந்தோஷமா இருந்தாதான் என்னை பத்தி நினைக்க மாட்டியே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்வதி. என் பையன் மனோஜ் பெரிய வீடு வாங்க போறான்ற ஆசையில் இருந்தேன். நான் இந்த சின்ன வீட்டிலலாம் இல்லாமல் மனோஜ், ரோஹிணி, நான் எல்லாம் அந்த பெரிய வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். மனோஜ் மூலமாக நல்லது நடக்க போகுது, நானும் பெரிய பணக்காரி ஆக போகிறேன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எதுவுமே நடக்காமல் 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு என் பையன் மனோஜ் ஏமாந்து நின்னான். இப்போ என்னடானா இந்த மனோஜும் ரோகிணியும் சேர்ந்து என் வீட்டுக்காரரோட பணத்தை எடுத்து அந்த பணத்தின் மூலமாக தான் கடையை ஆரம்பித்தாங்கன்னு முத்து தேவையில்லாமல் இப்போ என் வீட்டுக்காரரை மனோஜோட கடைக்கு ஓனர் ஆக்கிட்டான். மனோஜ் அவமானப்பட்டு நிற்கிறான். அதுவும் வேலை பார்க்குற ஸ்டாஃப் கூட இங்கே மனோஜ் வேலை பார்க்கணுமா, கணக்கெல்லாம் பார்க்கணுமா. என் வீட்டுக்காரர் பேச்சை கேட்காம இந்த மனோஜ் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு மீனாவும் முத்துவும் திட்டம் போட்டு என் பையன் மனோஜை பணம் கொடுக்கலன்னு சொல்லி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்து மனசே தாங்கலை தெரியுமா. ரோஹிணி கிட்ட உடனே உன் மாமா கிட்ட கேட்டு பணத்தை வாங்கி கொடுன்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான். ரோஹிணியை ஏன் தான் மருமகள் ஆக்கணுமோன்னு இப்போ தான் எனக்கு தோணுதுன்னு சொல்ல, அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, இன்னும் நீ ரோஹிணி மேலே உள்ள கோவத்தை குறைக்கலையா என்ன? ரோஹிணி பெரிய தப்பு செய்யலையே. ரோஹிணி அந்த பணத்தை எடுத்து மனோஜ்காக தானே கடையை ஆரம்பித்து கொடுத்துருக்கா. உன்னால் செய்ய முடியாததை ரோஹிணி செஞ்சுருக்கா. இதில் ரோஹிணி மேலே பெருசாக தப்பு இல்லை விஜயா. அது மட்டும் இல்லாமல் உன் பையன் மனோஜ் புத்திசாலித்தனமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோஹிணியோட பேச்சை கேட்டிருக்க வேண்டாம். உன் மேலே முக்கியம், நீ தான் முக்கியம்னு நினச்சிருந்தா அந்த 30 லட்ச ரூபா பணம் ஜீவா கிட்டேருந்து கிடச்ச உடனே உண்மையை மனோஜ் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. பணத்து மேலே உள்ள ஆசையில் உனக்கே உண்மையை சொல்லாமல் மறைச்சிருக்கான் இந்த மனோஜ். உனக்கு கோவம்னு வரணும்னா மனோஜ் மேலேயும் தான் கோவம் வரணும். ஆனால் மனோஜ் மேலே இருக்கிற பாசத்தில் மனோஜ் என்ன தப்பு செஞ்சாலும் தான் நீ மன்னிச்சிருவியே.
இப்போ கூட முத்துவும் மீனாவும் சரியாக தான் செஞ்சுருக்காங்க. மனோஜ் படிச்சிருந்தாலும் அந்த கடையோட ஓனராக இருந்து பெருசாக என்ன சம்பாதிச்சிட்டான், கிடைச்ச லாபத்தையும் வீணாக தான் செலவு பண்ணியிருக்கான். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயா ஏமாந்துட்டு இருக்க மனோஜ் ஒரு பெரிய பிஸ்னஸ் செஞ்சு எப்படி முன்னேற முடியும்? இங்கே அண்ணாமலை அண்ணன் கடையோட ஓனராக இருக்கிறதும் நல்லது தான். மனோஜ் அங்கே கடையில் நல்லா வேலை பார்க்குறானா, இல்லை கடையில் கிடைக்கிற லாபத்தை சரியாக பயன்படுத்துகிறானான்னு யாராவது பக்கத்துல இருந்து கவனிச்சாதான் மனோஜும் பயந்து கிடைச்ச இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்துவான். இல்லைன்னா தான் கடையோட ஓனருன்ற திமிரில் உன் பையன் பெருசாக எதுவும் சம்பாதிக்க போகிறதில்ல விஜயா. நீ இப்படியே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு இங்கே பார்வதி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு விஜயாவும் அதெல்லாம் இல்லை, என் பசங்க ரவியும் மனோஜும் நல்லா படிச்சிருக்காங்க, அவங்களால தான் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், கை நிறைய சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அந்த ரவி இன்னும் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கான். சரியான வருமானமும் இல்லை. அதுவும் இந்த ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்ருதி என்னையே எல்லாரும் முன்னாடி எதிர்த்து பேசிகிட்டு இருக்கா, அவமானப்படுத்துகிறா. எனக்கு பிடிக்காத மருமகளாக இருக்கிறா இந்த மீனாவும் ஸ்ருதியும். எனக்கு பிடிச்ச மருமகனாக இந்த ரோஹிணி தான். ஆனால் இந்த ரோஹிணியால் இப்போ நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். ஆனால் அந்த ரோஹிணி மட்டும் அவங்க மாமா கிட்ட கேட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணி தரல, அப்புறம் இந்த விஜயா யாருன்றத இந்த ரோஹிணி பாப்பா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ரோஹிணி பணக்கார வீட்டு பொண்ணாச்சே, நீ அவமானப்பட விட்டுருவாளா என்ன? ஏன் ஏற்கனவே நீ வக்கீல் கிட்ட பணம் வாங்கி தான் சத்யாவை வெளியில கொண்டு வந்த அப்படின்ற உண்மை தெரிஞ்ச முத்துவுக்கு நீ 5 லட்ச ரூபா பணம் கொடுக்கறதுக்கு ரோஹிணி நீ யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது, அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நகையை வச்சு பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணால, அதே மாதிரி கண்டிப்பாக இந்த பணத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவா. உன் பையன் மனோஜ் மேலே நீ நம்பிக்கை வைக்கிறத விட ரோஹிணி மேலே நம்பிக்கை வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, மலேசியாவில் இருக்கிற அவங்க மாமா கண்டிப்பாக பணத்தை கொடுத்துருவாரு, நீ கவலைப்படாத விஜயா. இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காத, சீக்கிரமாக உன் டான்ஸ் கிளாஸை வந்து ஆரம்பித்து அதில் கவனம் செலுத்து அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜயாவும் சரி பார்வதி, நீ சொல்கிற, இனியாவது மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் எல்லாம் நல்லதாகவே நடந்தால் சரிதான்னு சொல்ல. விஜயா எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் நீ வேணா வீட்டில் இரு, இல்லைனா உன் வீட்டுக்கு கிளம்ப, அப்புறமா நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல. இல்லை இல்லை, பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, நானும் அங்கே வீட்டுக்கு போகிறேன், கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. பார்வதி அவங்க சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. பார்லருக்கு போன ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வித்யா கொஞ்சம் வரியா, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் பார்லருக்கு போகிறாங்க. பார்லருக்கு போன உடனே இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க, வித்யா என்ன செய்யனே தெரியல, என் அத்தை எப்போ பார்த்தாலும் 30 லட்ச ரூபா பணத்தை உன் மாமா கிட்ட கேட்டு வாங்கி கொடுன்னு சொல்கிறாங்க. மனோஜுக்காக தான் இந்த பணத்தை நான் வந்து செலவு செஞ்சேன், நான் எனக்குன்னு எந்த வீண் செலவும் செய்யலைன்னு எவ்வளவோ புரிய வச்சாலும் அவ்வளோ பணத்தையும் என்கிட்ட கேட்குறாங்க. 1 லட்சம் 2 லட்சம்னா சிட்டிக்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் இப்போ இவ்வளோ பணத்துக்கு நான் என்ன செய்யனே தெரியல, இந்த முறை நான் வசமாக மாட்டிப்பேனோ அப்படின்ற பயமும் எனக்கு இருக்குது வித்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த வித்யாவும், ரோஹிணி நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காத, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பற்றின உண்மையை அவங்க தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க. பேசாமல் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நீயே உண்மையை சொல்லிட்டா என்ன? நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மனோஜ் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, அவங்க அம்மா பேசுகிறது தான் சரின்னுட்டு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உனக்கு சப்போர்ட் பண்ணாத மனோஜ் கூட நீ வாழ்ந்து என்ன செய்ய போகிற? மனோஜும் நீயும் தனியாக போயிருங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. உனக்கு உன் பையன் முக்கியம் இல்லையா? இப்படி இவங்க கேட்குறப்பெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு இருந்தா இதை விட பெரிய பிரச்சனை வந்து 40 லட்சம் 50 லட்சம் பணத்தை உன் மாமா கிட்ட வாங்கி கொடு, இல்லை 1 கோடி பணத்தை வாங்கி கொடு, இல்லை உன் சொத்தையே எழுதி வைக்க சொல்லுன்னு சொன்னால் நீ என்ன செய்வ? இதெல்லாம் உனக்கு தேவையா? இதுக்கு பேசாமல் உன் அம்மா தான் முக்கியம், உன் பையன் தான் முக்கியம்னு அவங்க கூட சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாமே. உன் அம்மாவும் உன் பையனும் உன்னை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதுலேயும் உன் பையன் தான் அம்மா கூடயே இருக்கணும்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் ஒன்னே நினச்சிட்ருப்பான். அவங்க கூட இருக்கிறத விட்டுட்டு இப்படி பிரச்சனையில் எதுக்காக நீ மாட்டிகிட்டு இருக்கணும்? நான் சொல்கிறத கேளு, இந்த பணத்தெல்லாம் உன்னால் வாங்கி கொடுக்க முடியாது. பேசாமல் உண்மையை சொல்லிட்டு இந்த வாழ்க்கையே வேண்டான்னு ஒரு முடிவெடு. அதுவும் இந்த மனோஜை நம்பிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. இப்படி வித்யாவும் ரோஹிணியும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சமயம் ரோஹிணிக்கு ஃபோன் வருது. யாருன்னு எடுத்து பார்க்குறாங்க, சிட்டி. உடனே இந்த சிட்டி எதுக்காக இப்போ ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான்? அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட நான் வட்டி பணத்தை இந்த மாதம் கொடுக்கல, அதனால தான் ஃபோன் பண்ணியிருக்கானோ அப்படின்னு நினச்ச ரோஹிணி, ஏற்கனவே வீட்டில் நடந்த பிரச்சனையால் இதை நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியோட ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. என்ன சிட்டி, இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க, என்ன ரோகிணி மேடம் மறந்துட்டீங்களா?
ரூ. 2,00,000 மேலே என்கிட்ட பணத்தை கடனாக வாங்கியிருக்கீங்க. மாதம் மாதம் வட்டி பணத்தை கொடுப்பீங்கன்னு பார்த்தா 2 மாதமா என்னை பார்க்கவும் வரல, வட்டி பணத்தையும் தரலையே. நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா என்ன? நீங்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். இப்படியே நீங்கள் 2-3 மாதம் பணத்தை தராமல் இருந்தால் நான் அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்து வட்டி பணத்தை வாங்க வேண்டியதாக போயிடும், மொத்த பணத்தையும் கேட்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சிட்டி சொல்ல, இல்லை சிட்டி, நான் கண்டிப்பாக பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, என்ன செய்யன்னு தெரியல, அதனால தான் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டேன். நான் மறந்துட்டேன் சிட்டி, நானே கொண்டு வந்துடுறேன். அதுக்காக நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிற ரோகிணி ரொம்ப கோவமா, பாத்தியா இந்த சிட்டி என்ன சொல்கிறான்னுட்டு, நான் வந்து வட்டி பணத்தை கொடுக்கலன்னா மொத்த பணத்தையும் கேட்டு வீட்டுக்கே வந்துடுவானா. இவன் வீட்டுக்கு வந்தா என் அத்தை என்னை சும்மா விடுவாங்களா? இப்படி என்னை சுற்றி பிரச்சனை மட்டும்தான் இருக்குது, நிம்மதி சந்தோஷம்னு எதுவுமே இல்லை வித்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வித்யாவும் சிரிச்சுக்கிட்டே, அது எப்படி உனக்கு சந்தோஷம் இருக்கும்? சொன்னதெல்லாம் போய் குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்க. உன் பையனை பற்றியும் உன் அம்மாவை பற்றியும் யோசிக்காம நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற. அப்புறம் நீ நிம்மதியாக தான் இருக்க முடியுமா, இல்லை சந்தோஷமாக தான் இருக்க முடியுமா? பிரச்சனை மட்டும்தான் உன்னை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நீயும் என் கூட வா, நம்ம சிட்டியை போய் பார்த்துட்டு வட்டி பணத்தை கொடுத்துட்டு அப்படியே இந்த 30,00,000 சிட்டிக்கிட்ட கேட்டு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, ரோஹிணி நீ எல்லாம் திருந்தவே மாட்ட, இன்னும் உன் அத்தைக்கிட்ட அவமானப்பட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்தாதான் உனக்கு வந்து எல்லாம் புரிய வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா உன் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன், வேற என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை திட்டிக்கிட்டே வித்யாவும் கூட போகிறாங்க. சிட்டியை பார்க்கறதுக்காக ரோஹிணியும் வித்யாவும் அங்கே கிளம்பி போக, தன்னுடைய சொந்தக்காரங்களை பார்த்துட்டு திரும்பி வந்த பார்வதி இங்கே ரோஹிணியை பார்த்துடுறாங்க. ரோஹிணியை பார்த்துட்டு, இந்த விஜயாவோட மருமக ரோகிணி இந்த பக்கம் எங்கே போகிறா, நம்ம போய் ரோஹிணி கிட்ட பேசுவோம், ரோஹிணியும் ரொம்ப மனசு வேதனையாக இருப்பா, எப்படியாவது மாமா கிட்ட கேட்டு ரோஹிணியை வந்து விஜயாவுக்கு பணத்தை திருப்பி தர சொல்லிடணும் அப்படின்னு பேசுறதுக்காக பார்வதி பின்னாடியே போகிறாங்க. ஏமா ரோகிணி நில்லுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. ஆனால் எதையுமே கண்டுக்காத ரோகிணி அங்கே அவங்க ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு அங்கே சிட்டியோட ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுறாங்க. இதை பார்த்த பார்வதிக்கு, என்ன இந்த ரோகிணி ஏதோ வேலை விஷயமா வெளியில் வந்திருப்பா, கிளைண்ட்டை பார்க்க போவான்னு பார்த்தா இந்த சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போகிறா. இங்கே கடன் வாங்குறவங்க தானே வருவாங்க, அதுவும் இந்த சிட்டியை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் இந்த சிட்டியை ஆகவே ஆகாதே, அப்புறம் இவ எதுக்காக அங்கே போகிறா? அப்போ ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாளா? ரோஹிணி நிறைய பொய் சொல்லியிருப்பாளோ? இந்த விஷயம்லாம் விஜயாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். ஆனால் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரோஹிணி போக அவங்க பின்னாடியே இங்கே பார்வதியும் போகிறாங்க. அங்கே ஆஃபீஸ்க்கு போன இங்கே ரோஹிணியும் அவங்க கொண்டு போன அந்த பணத்தை எடுத்து இங்கே சிட்டிக்கிட்ட கொடுத்துட்டு, இந்தாங்க வட்டி பணம், 2 மாதத்தோட பணம் இருக்குது, நீங்கள் வீடு வரைக்கும்லாம் வர வேண்டாம், கொஞ்சம் மறந்துட்டேன், வீட்டில் நிறைய பிரச்சனை, அதனால தான் பணத்தை கொடுக்க மறந்துட்டேன், அதனால் நீங்கள் கோவப்பட வேண்டாம். ஆமாம் அந்த பிஏ தினேஷ் என்ன ஆனா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. உடனே இங்கே சிட்டியும், பரவாயில்லையே மேடம், உங்களுக்கு அவனெல்லாம் ஞாபகம் இருக்கா? நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சாச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த பிஏ தினேஷ் இனி உங்கள் வழியில் வரமாட்டான், நீங்கள் சந்தோஷமாக எப்பயும் போல் உங்கள் வேலையை பார்க்கலாம், அதுக்குன்னு எனக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது, நீங்கள் மாதம் மாதம் வட்டி பணத்தை கொடுக்கணும், சீக்கிரமாகவே கொடுக்க வேண்டிய 2,00,000 பணத்தையும் கொடுத்துருங்க, அப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணவும் மாட்டேன், என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க வட்டி பணத்தை கொடுத்த ரோகிணியும், நீங்கள் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இந்த உண்மையெல்லாம் வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க, அதுவும் பிஏ தினேஷ் என் வழிக்கே வரக்கூடாது, அவனால் என்னை பற்றின உண்மை வெளியில் வந்ததுன்னா அவ்வளவுதான், நான் சந்தோஷமாக மனோஜ் கூட வாழ முடியாது, இந்தாங்க வட்டி பணம்னு சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து ரோகிணி கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே வெளியில் நின்று பார்த்துட்டு இருந்த பார்வதி பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ரோகிணியும் இந்த சிட்டியும் பேசிக்கிறத பார்த்தா இவங்க அடிக்கடி பார்த்துக்கிறாங்க போல். இங்கே ரோகிணிக்கு இந்த சிட்டி நிறைய உதவி செஞ்சுருக்கான் போலையே. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணி எதுக்காக இந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருக்கா, அதுவும் 2,00,000 இதெல்லாம் விஜயாவுக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. பணக்காரியாக இருக்கிற ரோகிணி வெறும் 1,00,000 2,00,000 கடன் வாங்கியிருக்கானா, அப்போ இவ எப்படி வந்து 30,00,000 பணத்தை இங்கே விஜயாவுக்கு வாங்கி கொடுக்க முடியும், மனோஜுக்கு உதவி செய்ய முடியும்? கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இதை விஜயா கிட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா ரோகிணி என்னால் தானே விஜயா வீட்டுக்கு மருமகளாக போயிருக்கா, பின்னாடி ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் விஜயா என்ன தான் கேள்வி கேட்பா. இந்த ரோகிணி எதுக்காக இந்த பணத்தெல்லாம் கடன் வாங்கியிருக்கான்றது விஜயாவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன பார்வதி உடனே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜயா, நான் உன்னை பார்த்தே ஆகணும், ஆனால் உன் வீட்டுக்கு வந்து என்னால் இதெல்லாம் பேச முடியாது, கொஞ்சம் சீக்கிரமாக என்னை பார்க்க வரியா அப்படின்னு சொல்ல, என்ன பார்வதி, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, உன் மருமக ரோஹிணியை பற்றின உண்மை உனக்கு தெரியணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்க, என்ன உண்மை, அது ரோஹிணியை பற்றி
சரி நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயாவும் பார்வதியை பார்க்க வீட்டுக்கு போறாங்க. இங்க விஜயா பார்வதி கிட்ட, என்ன பார்வதி உடனே கிளம்பி வான்னு சொன்னேன், அதுவும் என் மருமக ரோஹிணியை பத்தின ஏதோ உண்மை தெரியணுமான்னு கேட்டியே, என்ன உண்மையை கண்டுபிடிச்ச? ரோஹிணி என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்ல, நீ தான் அப்படி நினைக்கிற. ரோஹிணி வெளியில கடன் வாங்கியிருக்காளே, இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்க, அவ எதுக்கு கடன் வாங்குறா? அவ தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாச்சே. அவ கேட்டா அவ மாமா பணத்தை அனுப்பி வைக்க போறாரு. நீ ஏதோ வேற யாரையோ பார்த்துட்டு சொல்றேன்னு நினைக்கிறேன். ரோஹிணி கடன் வாங்க வாய்ப்பில்லை அப்படின்னு ரோஹிணி மேல உள்ள நம்பிக்கையில பேசுறாங்க விஜயா. உடனே இங்க பார்வதி சொல்றாங்க, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். சிட்டிக்கிட்ட உன் மருமக ரோஹிணி 2,00,000 மேல கடன் வாங்கியிருக்கா. ஆனா எதுக்கு என்னன்னு தெரியல. மாசம் மாசம் வட்டி பணத்தை கொடுக்க சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரா. இன்னைக்கு கூட போயிட்டு தான் வந்திருக்கா. அதை நானே பார்த்தேன். என்ன நீ நம்புவல? நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல விஜயா. நான் உண்மையாவே சொல்றேன். இப்போ கூட ரோஹிணிக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். இந்த உண்மையை சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனாலும் என்னால தானே ரோஹிணி உன் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. பின்னாடி ரோஹிணி ஏதாவது பெரிய பிரச்சனை செஞ்சாலோ இல்லை அவ மூலமா ஏதாவது உனக்கு பிரச்சனை வந்தாலோ நீ தானே இந்த எனக்கு ரோஹிணியை மருமகளாக்கன்னு நீ என்னை கேள்வி கேட்டக்கூடாதுன்னு தான் இப்போவே ரோஹிணியை பற்றின இந்த உண்மை தெரிஞ்ச உடனே உனக்கு சொல்கிறேன். நீ தான் ரோஹிணி கிட்ட கேட்டு என்ன ஏதுன்னு உண்மையை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தா நீ தான் சமாளிக்கணும் விஜயா. ரோஹிணியை நம்பாத இனிமேல்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோஹிணியை பற்றி இப்படி பார்வதி சொன்னதை கேட்டுட்டு பார்வதி மேலே உள்ள நம்பிக்கையிலையும் இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிற விஜயா, ரோஹிணி மேலே அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. இந்த ரோஹிணி எனக்கு தெரியாமல் கடன் வாங்கியிருக்காளா? பெரிய பார்லரோட ஓனராக இருக்கா, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கா, இவளுக்கு நிறைய வருமானம் வருது, அப்புறம் எதுக்காக கடன் வாங்கணும்? ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்கா. இன்னைக்கு ரோஹிணி வீட்டுக்கு வரட்டும், உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்வதி மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட விஜயா வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கோவமாக இருக்காங்க. மீனா எப்பயும் போல் வந்த உடனே காஃபி வேணுமா அத்தைன்னு கேட்க, ஒன்றும் வேண்டாம். ரோஹிணி வந்துட்டாளா அப்படின்னு கேட்க, இல்லத்த இன்னும் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணியை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க விஜயா. ரோஹிணியும் மனோஜும் பேசி சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. சவாரி முடிச்சுட்டு முத்துவும் வந்துடுறாரு. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இல்லைன்னு இங்கே ஏற்கனவே ரவியும் ஸ்ருதியும் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ரோஹிணி வந்த உடனே இங்கே விஜயா கேட்குறாங்க, என்ன ரோஹிணி உன் மாமா கிட்ட ஃபோனில் பேசுனியா? பணம் தரேன்னு சொல்லிட்டாரா? இங்கே மனோஜுக்கு தர வேண்டிய அந்த 30,00,000 பணத்தை எப்போ வாங்கி தரப்போகிற? நீ பணத்தை கொடுத்தாதான் இந்த முத்து மீனாவோட திட்டத்தெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல, திருன்னு முழிச்சுக்கிட்டே ரோஹிணி சொல்கிறாங்க, சீக்கிரமாக பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன் அத்தை அப்படின்னு. உடனே விஜயா கேட்குறாங்க, ரோஹிணி அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும். நீ வெளியில் சிட்டியை பார்க்கறதுக்கு இன்றைக்கி போனியா? நீ சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருக்கியா ரோஹிணி? அதுவும் 2,00,000 மாதம் மாதம் வட்டி பணத்தை வர கொடுத்துட்ருக்கியாமே. நான் கேள்விப்பட்டேன். பார்வதி அதை நேராகவே பார்த்து என்கிட்ட வந்து சொல்லிட்டா. இப்போ எனக்கு உண்மை தெரியணும். சிட்டியை எதுக்காக பார்க்க போனேன்? எதுக்காக நீ கடன் வாங்கணும்? நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. நீ கடன்லாம் வாங்க மாட்டேன்னு நினச்சேன். அதுவும் பெரிய பார்லரோட ஓனராக இருக்க. உனக்கு தான் நிறைய பணம் வருதே. ஒரு மாதத்துலேயே கிட்டத்தட்ட 70,000 1,00,000 சம்பாதிக்கிறியே. அப்புறம் எதுக்கு நீ கடன் வாங்கணும்? ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறேன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு விஜயாவுக்கு தெரிஞ்ச உண்மையை ரோஹிணி கிட்ட கேட்க, ரோஹிணி பதில் பேசாமல் மனோஜை பார்க்குறாங்க. உடனே மனோஜும், என்ன ரோஹிணி நீ கடன் வாங்கியிருக்கியா? ஏற்கனவே உன் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணுன்னுட்டு வித்யாவோட அம்மாவுக்கு முடியலன்னு என்கிட்ட வந்து பணம் கேட்டேன், நானும் கொடுத்தேன். ஆனால் நீ எதுக்கு வெளியில் கடன் வாங்கின? உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா என்கிட்ட தானே கேட்ப. அதுவும் அந்த சிட்டிக்கிட்ட போய் கடன் வாங்கியிருக்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த முத்துவும் அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு, ஆமாப்பா இதெல்லாம் உண்மைதான். சத்யா ஏற்கனவே இந்த விஷயத்த மீனா கிட்ட சொல்லிட்டா. மீனா தான் இதெல்லாம் சொன்னால் மறுபடியும் ரோஹிணி அம்மா வெளுத்துருவாங்க, இதன் மூலமாக பெரிய பிரச்சனை வரக்கூடாதுன்னு உண்மை தெரிஞ்சிருந்தோம் நாங்கள் 2 பேரும் அமைதியாக இருந்தோம். ஆனால் பார்லலம்மா இன்னைக்கு அம்மா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்களே. எத்தனை நாள் தான் இப்படி பொய் சொல்லி அடுத்தவங்களை ஏமாற்ற முடியும்? என்ன பார்லலம்மா பதில் பேசாமல் இருக்கீங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ரோஹிணி யோசிக்கிறாங்க, இப்போ நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளவுதான். வித்யா சொன்ன மாதிரியே வீட்டை விட்டு நம்மளை வெளியில் அனுப்பிடுவாங்க. ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு, அத்தை நான் அந்த சிட்டிக்கிட்ட பணம் வாங்கினது உண்மைதான். ஆனால் நான் எனக்காக வாங்கலை, என் ஃப்ரெண்டுக்காக தான் வாங்கினேன். என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னால், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கொஞ்சம் தேவை இருந்தது. என்கிட்ட பணம் கேட்டா, நான் பணம் இல்லைன்னு சொன்னேன். அவளுக்காக தான் நான் சிட்டிக்கிட்ட பணம் வாங்கினேன் அப்படின்னு கேட்க, உடனே விஜயா வந்து ரொம்ப கோவத்தில் ரோஹிணியை பலார்னு வெளுக்கிறாங்க. யாரை கேட்ட நீ போய் சிட்டிக்கிட்ட கடன் வாங்குற? உன் ஃப்ரெண்டுக்கு பணம் வேணும்னா அங்கே போய் கடன் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு நீ கடன் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தியா? இதெல்லாம் உனக்கு
உனக்கு தேவையா? நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? எனக்கு என்னவோ உன் மேலே சந்தேகமாக இருக்குது. நீ உன் ஃப்ரெண்டுக்கு கடன் வாங்கி கொடுத்துருந்தா அது யார்? அது எந்த ஃப்ரெண்டு? ஃபோன் போட்டு கொடு, அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே ரோஹிணி நினைக்கிறாங்க, என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் போட்டு கொடுக்கணுமா? வித்யா கிட்ட ஃபோன் போட்டு கொடுத்தாலும் வித்யா பேசுகிறது தான் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே. இனி நம்ம தப்பிக்க முடியாது போல், எதுவும் சமாளிக்கவும் முடியாது போலையே, என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு தலை குனிஞ்சு அமைதியாக இங்கே ரோஹிணி பதில் பேசாமல் நிற்கிறதுல விஜயா தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பணத்தை இந்த ரோகிணி தான் வாங்கியிருக்கா. இவ சொன்னது எல்லாமே போய். இவ ஃப்ரெண்டுக்கும் பணம் வாங்கி கொடுக்கல, வேறு யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்கல. என்னையே ஏமாற்ற பார்க்குறாள் அந்த ரோகிணின்னு சொல்லிட்டு மீனா முத்து முன்னாடி பலார் பலார்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. உண்மையை சொல்லு, இல்லைனா வீட்டிலேருந்து வெளியில் போயிரு. நீ பணக்காரி நினச்சிட்டு இருந்தா வெளியில் அதுவும் இந்த சிட்டிக்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு இருக்கியா? ஒன்னால் அந்த 30 லட்ச ரூபா பணம் கிடைக்குன்ற நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு. நீ பேசாமல் உன் மாமாவோட ஃபோன் நம்பர் கொடு, நானே என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீ உண்மையாகவே பணக்காரியா இல்லை எங்கள் அப்பா பிஸ்னஸ் செய்கிறாருன்னு போய் சொல்லிட்டு இருக்கியா? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பற்றி எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்குது ரோஹிணி. நீ உன் மாமாவோட ஃபோன் நம்பரை கொடு, நானே பேசி மனோஜுக்கு வாங்கி தர வேண்டிய 30 லட்ச ரூபா பணத்தை நான் வாங்கி தரேன். உன்னை இனி நான் நம்ப தயாராகவே இல்லை அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் ரோஹிணியை கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க. நீ இப்போ உண்மையை சொல்லியாகணும். சிட்டிக்கிட்ட எதுக்கு மாதம் மாதம் வட்டி பணத்தை கொடுக்குற? அப்படி 2 லட்ச ரூபா கடன் வாங்கி அந்த பணத்தை நீ என்னதான் செஞ்ச அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ரோஹிணி ரொம்பவே பதட்டமாக பயத்தில் நிற்கிறாங்க. இப்படி முத்துவும் மீனாவும் தான் என்னை வசமாக மாட்டி விடுவாங்கன்னு பார்த்தா, நான் இன்னைக்கு வட்டி பணத்தை கொடுக்க போகும்போது பார்வதியை தவிர பார்த்துட்டு இங்கே விஜயாத்தக்கிட்ட சொல்லிட்டாங்களே, நான் வசமாக மாட்டிக்கிட்டேன். மாமாவோட ஃபோன் நம்பரை கேட்குறாங்க, இல்லைனா அந்த பணத்தை வாங்கி என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்க. எந்த உண்மையை சொல்கிறது அப்படின்னு சமாளிக்க தெரியாமல் பயந்துக்கிட்டே இருக்காங்க ரோகிணி.